ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என்ஆர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் 1 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வணக்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுறலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம பாயில் பண்ணலாம். இந்த மாதிரி பாயில் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் இதில் தூவி விட்டு அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி தூவி விட்டுறலாம். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.